ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வைஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோடுங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்வாரியமில் ஒரு சின்ன பையன் நின்றுட்டு சீஹார்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜோ தான். அவனோட சின்ன வயசில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு காட்டுறாங்க. அவன் சீஹார்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அப்போ அந்த அக்வாரிஸ்ட் வந்துட்டு இந்த சீஹார்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மோனோகாமஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரே துணையோட தான் கடைசி வரைக்கும் வாழும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டோடனே வந்துட்டு நம்ம ஜோக் வந்து அந்த சீஹார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வராரு. அவங்க அப்பா வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவன் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு ஃபேமிலி வராங்க. அப்போ அந்த லேடி கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பேசுறது. இப்போ இவனும் வந்து வித்தியாசமா என்ன நம்ம அப்பா யாருக்கூடயே பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு ஜோவோட அம்மாவும் அவங்க வந்துடுறாங்க. ஜோவோட அம்மா வந்துட்டு அந்த லேடி கூட அவங்க அப்பா பேசுறதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த லேடி வேற யாரும் இல்லை, ஜோவோட அப்பாவோட எக்ஸ் லவர் தான். அவங்களோட குழந்தைய வந்துட்டு ரொம்ப பாசமாக அவங்க அப்பா பார்க்குறாரு. இதையெல்லாம் பார்க்க ஜோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நம்ம அப்பா வந்து நம்மளே கூட இப்படிலாம் பாசமாக பார்த்துக்க மாட்டேன்றாரு, ஆனால் வந்து அந்த பையனை இவ்வளோ பாசமாக பார்க்குறாருன்னு சொல்லிட்டு என்ன ரீசன்னா அது அவரோட குழந்தை போல இருக்குது, அதனால தான் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அப்பாட்ட கேட்குறான், இப்போ நீங்களும் வந்துட்டு சீஹார்ஸ் மாதிரியே வந்து மோனோகாமஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு ஒரே துணை கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு ஜோவோட அம்மாவுமே பரவாயில்ல, இன்னுமே வந்து அந்த அக்வாரிஸ்ட் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கே அப்படிலாம் சொல்லும் போது அவங்க அப்பாவும் ஆமாம் நானும் ஒரே துணையோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தைய தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அப்போ ஜோவோட அம்மா வந்துட்டு இதில் என்னப்பா சந்தேகம், அப்பா எப்போவுமே உங்களோட தான் இருப்பார், உன்னை தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை வந்து தொடுறாங்க. தொட்ட உடனே அவங்க அப்பா வந்து அந்த அவங்க அம்மாவோட கையை தட்டி விடுறாங்க. இதை வந்து ஜோ பார்க்குறான். பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறான். நம்ம அப்பாவுக்கும் அம்மாவும் பிடிக்கலையா, என்னையும் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சோகமாயிடுறான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அப்போ ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து பசங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப காலில் வந்து கெஞ்சவெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க ஜோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. எதுக்காக இவன் வந்துட்டு லவ் பண்ணுறதுல பிச்சை மாதிரி கேட்டுருக்கான், அவள் தான் வேணான்னு சொன்னால் போமே தானே, எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜோ சொல்லிட்டு இருக்கான். ஜோ இந்த மாதிரி மாறதுக்கு ரீசனே வந்துட்டு அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவனையும் இவங்க அம்மாவையும் வந்து லவ் பண்ணல, ட்ரூவாகவே வேற ஒருத்தவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஜோ வந்து இந்த மைண்ட் செட்டுக்கே மாறி இருப்பான். யார் வேணால் யாரையும் வேணால் லவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மாறி இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி ஜோ கூப்பிட்டு வந்துப்போம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஏன் வந்து அவனுக்கு பதிலாக என் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை எனக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரல, அதனால் நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, அப்போ தான் நான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உன்னை அப்படி சொன்னியா, நீ வந்து நீ டேட் கூப்பிட்றியோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து என்னதான் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்காக போகும்போது ஜான் வந்து இடையில வந்து தடுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த வீடியோவில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறான். அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனோட லாக்கர்லேருந்து அந்த மேக்சின் பேப்பர் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க போகிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்ததுமே எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜான் கேட்டுட்டு இருக்கான். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது இதை விட முக்கியமாக வேறு என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கேட்குறான். கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜோ வந்து அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருது. கோவம் வந்துட்டு இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு என்ன இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ இது முக்கியம் இல்லாமல் வேற என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கும்போது, சரி ஓகே விடு, இதை பற்றி நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ ஒரு நல்ல வேலை சூப்பர் வேலை பண்ணியிருக்க, சரி இப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவரையே மாறி மாறி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து முடிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சாப்பிடும்போது கீரையெல்லாம் வந்து ஆடு மாதிரி தின்னுருக்காங்க. இப்போ அவங்க அம்மாட்ட நான் ஏமா இவ்வளோ இம்மெச்சூர்டாக இருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு மெச்சூரிட்டியே இல்லை, இவ்வளோ வயசாகியும் என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எனக்கு பணம் இல்லை, டைம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாரும் மாதிரி வாழணும்னு ஆசை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உங்கள்கிட்ட இளமை இருக்குல்ல, அந்த இளமையை வச்சு நீ சந்தோஷமாக வாழு, அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இளமையெல்லாம் யாராவது வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அதை விற்க கூட நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு என்ன நிறைய பணம் வேணும், நான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சியர்ஸ்க்கு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம அங்கிள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது நம்ம அங்கிள் ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்க யூனிஃபார்ம் மட்டும் அங்கே இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அங்கே வராரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்ததுமே அவரோட கையை பிடிச்சி யூமினுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது அப்படின்னு ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நான் இங்கே வந்து இன்னிலேருந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அங்கிள் வந்துட்டு ஹலோ மட்டும் சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே சோகமாக போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயினவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு ஓரமா. நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யூமின் வரா. யூமின் வரதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி திரும்பவும் வந்து ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. யூமின் கூட தான் திரும்பவும் சுத்திட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. யூமினும் நம்ம ஹீரோ வேலை செய்யும் போது கூட நம்ம ஹீரோ வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்கு, ஒர்க் மேலே இல்லை. யூமினும் அதை நோட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இன்னைக்கு இதோட ஒர்க்கை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம யூமின் வந்துட்டு ஹீரோயினை வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டு இன்னைக்கு வந்து டிக்கெட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நம்பர் போட வேண்டியது இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. இப்போ யூமின் வந்துட்டு உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா, ஏதோ எமர்ஜென்சியா இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்றா. அதனால நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து டிக்கெட்ஸ்க்குலாம் நம்பர் போட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது யூமின் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு வந்து உங்க கேப்டனை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே அவர் ரொம்ப நல்லவர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதோட விட்டுரு, அதோட அது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே எதுக்குமே நீ போகாத, வேற எந்த ஃபீலிங்ஸ்க்கும் நீ போகாத, போனேன்னா அது உனக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறா. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதனால வந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜேவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காரு. ஜேவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அண்ணன் நம்மளுக்கு தொடர்ந்து வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, ஹாய் ஹாய் ஹாய்னு. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஜேவோட மொபைலில் வந்துகிட்டே இருக்கு. அவன் அந்த மொபைல் எடுத்து ஒழிச்சு வைக்கும் போது அவனோட ஸ்மார்ட் வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மொபைலில் ஓப்பன் பண்ணி அவருக்கு முன்னாடி வைக்கிறாரு. இந்த மெசேஜில் நீ தானே எனக்கு பண்ண, எதுக்கு அண்ணன் நம்பர்லேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஜேவ் வந்து ஒத்துக்கிறான். ஆமாம் நான் தான் இதெல்லாம் பண்ணேன், ஏன்னா எனக்கு ஜாய் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்துட்டா, நம்ம ஸ்குவாடுக்கும் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டா, அதனால தான் வந்து அவங்க இருந்தால் சரி வராதுங்கனால தான் அவளை துரத்தணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்கிறான். ஒருத்தர் உனக்கு பிடிக்கலைன்னா அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதெல்லாம் நான் முன்னாடி தான் இந்த மாதிரி யோசித்தேன், இப்போ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்கிறான். ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்கிறான். சரி ஓகே, அந்த ஃபோட்டோஸ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எந்த ஃபோட்டோஸ்னால் அந்த போர்டில் ஒட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் பற்றி. அப்போ ஜேவுமே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கான், ஆனால் வந்து அவன் அதை பண்ணவே இல்லை. அதனால் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, இங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு இல்லையா, அது எதுக்குமே எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த மெசேஜை தவிர நான் வேறு எதுவுமே நான் பண்ணவே கிடையாது, இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சரி ஓகே நான் உன்னை நம்புகிறேன், அவனை முழுசாக நம்பி தான் நான் விடுறேன், இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனைனா டேரெக்டாக வந்து எங்கிட்டயே நீ சொல்லு, தயவு செய்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஜேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனால் நீங்களும் ஒன்று பண்ணணும், யாருக்குமே தயவு செய்து ஃபேவரிசம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அங்கிள் காட்டுறாங்க. அங்கிள் வந்துட்டு அப்படியே அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக சுற்றி அவர் லவ் பண்ண டைமில் அப்படி எப்படி இருந்தார், அதாவது ஒன் சைடு லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாருலாம் சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆன்ட்டியை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த சீனெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி சோகத்தோடு அப்படியே படுத்துட்டு இருக்காரு இந்த புல்லுலேயே. அப்போ வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் பார்த்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஆன்ட்டி வந்துட்டு இவனை பார்த்து கிறுக்கனாட்ட இருக்கான், இவனை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பிரசிடென்ட் போனதுக்கப்புறமா ஆன்ட்டி புலம்பிட்டு இருக்காங்க, இவன் என்ன என் பின்னாடி லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் ஜோவும் வந்துட்டு டிக்கெட்ஸ்க்கெல்லாம் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாம்ப் பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுத்தி பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அது ஓட்டை ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது ஓட்டை ஆகிட்டே இருக்குது, என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப வந்து அழுத்தி பண்ணினா அது வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கா தப்பாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து செஞ்சு காமிக்கிறாரு. இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினை சேர்ந்து விட்டு அதே மாதிரியே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கரெக்டாக வந்துடுது. உடனே சந்தோஷப்பட்டு இங்கே பாருங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல நார்மலாக சந்தோஷமாக சொல்லும் போது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு திரும்பவும் நார்மலாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ டிக்கெட்ஸ் பண்ணாமே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல வரும்போதே நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஜே சொன்னதை யாருக்குமே ஃபேவரிசம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொன்னதை யோசிச்சுட்டு இல்லை நீ அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுறாங்க. அட்லீஸ்ட் இப்போவாவது வந்து நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிடலாம் நம்ம ஹீரோயின் நினைக்கும் போது நம்ம ஹீரோ இப்படி சொன்னதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து சோகமாயிட்டு
இல்லை நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து ஜூனியர்ஸ்க்கு கவனிக்கிறதே இல்லை. கொஞ்சம் வந்து உங்கள் பர்சனல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எங்களையும் கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இனிமேல் நானும் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ கரெக்டாக ஜோவுமே வரான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக வந்து ஸ்டாம்ப்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து கேட்குறான், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை லைட்டாக கையில் பட்டுருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகத்தோடையே வந்துட்டு ஸ்டாம்ப்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. நைட் காட்டுறாங்க, யாரோ ஒருத்தவங்க திருட்டுத்தனமாக தேயாக்குள்ளார் வராங்க. வந்துட்டு ரூம் ஃபுல்லாக தேடி லாக்கர்லேருந்து அந்த மேகசின் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரூஃபாக கொடுக்க போகிறேன்னு சொன்னதை வந்து திருடுறாங்க. அதை அவங்க கையில் எடுத்த உடனே அந்த ரூமில் லைட் எரியுது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிசோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே உள்ளே வரான். ஓ இதெல்லாம் நீதான் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்குறா. யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸ் கேப்டன் தான் வந்து அதை திருடுறதுக்காக உள்ளே வந்திருப்பான். இப்போ அவனை உட்கார வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, எதுக்காக நீ இதை பண்ண, உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேமராவே வச்சோம் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கும் போது, நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலை, இந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் நான் பண்ணினேன், இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த மேகசின் மட்டும் வந்து லாக்கரில் வைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா அப்படிலாம் சொல்லி அவன் கேட்டிருக்கான். எதுக்காக நீ அதையும் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா வந்து உங்களுக்கும் இந்த ப்ராட்காஸ்ட் குரூப்புக்கும் செட் ஆக மாட்டேங்குது, நான் கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றலாம்னு நினச்சேன், அவ்வளோதான், மற்றபடி நான் வந்து வேறு எந்த பிரச்சனைக்கும் நான் தலையிடவும் இல்லை, எனக்கும் அதுக்கு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். வேணா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கோ, நான் அவங்ககிட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் கேப்டன் சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காரு. அதை பார்த்துட்டு, அப்படின்னா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, சும்மா வந்து என் வாயாலேருந்து ஏதாவது நான் சொல்லுவேன்னு நினச்சி தானே இதெல்லாம் நீ பிளான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கோ, நான் அதெல்லாம் போலீஸ்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே உட்காந்து பூவை பிச்சு பிச்சு போட்டுட்டு செட் ஆகும் செட் ஆகாது அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜிசோ வந்துட்டு, என்ன இவன் இதை பண்ணியிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு பூட்டை கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அதை பற்றி ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, ஃபீலிங்ஸை பற்றி கேட்டிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு, உன் வேலையை பார்க்குறியா, கொஞ்சம் நீ நோண்டாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜிசோ வந்துட்டு, இவன் இதை பண்ணியிருக்கானா இல்லையானே கன்ஃபார்மாக தெரியலையே, ஏன்னா அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், அவன் பொய் சொல்கிற மாதிரியே தெரியல அப்படிலாம் சொல்லி ஜிசோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, அன்றைக்கி நம்ம பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா சியர்ஸில், அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்கல்ல, அப்போ வந்துட்டு ஜே எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஜே வந்து சியர்ஸில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த லாக்கரில் வந்து அந்த மேகசின் வச்சது வந்துட்டு இந்த எக்ஸ் கேப்டன் தான் வச்சுருக்கான். அவன் வந்துட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணலைன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜேவும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணது அவன் தான் சொல்கிறான். ஆனால் அவனுமே வந்துட்டு எதுவுமே பண்ணலை, எனக்கு அவளை பிடிக்காதுன்னு மட்டும்தான் சொன்னான், வேறு எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா, அப்படி பண்ணவங்களுக்கு இவன் மேலே என்னதான் கோவம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க, ஜானும் நம்ம ஜெனிஃபரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜான் வந்துட்டு, உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா, ஏன்னா என்கிட்ட 2 நாளாக வந்து மெசேஜ் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு இன்னைக்கு வந்து எந்த மெசேஜுக்கும் ரிப்ளையே பண்ண மாட்டேன்றா, நம்மளா டேப்லெட் வாங்கிட்டு போய் கொடுக்கட்டுமா, என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கட்டுமா, இந்த மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, நீ எதுவுமே பண்ணாமல் இரு, இந்த மாதிரி நொயின்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காம போயிடும், அதனால நீ அவளை ஃப்ரீயாக விடு, அவளாவே பண்ணுவா அப்படிலாம் சொல்லி ஜெனிஃபர் சொல்கிறா. அதுவும் கரெக்டு தான், அப்போ நான் சும்மா இருந்தால் தான் அவளுக்கு என்னை பிடிக்கும்ல அப்படிலாம் சொல்லி ஜான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஆண்டி வந்துட்டு சேர்ஸில் உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்குலாம் யூத் கிடைச்சதே பெரிய விஷயம், ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க, சுத்த வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிளும் வந்துட்டு, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ட்ரிங்க்ஸ் பண்ணால் பேசாமல் இரு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு என் மேலே இப்போ கோவப்படுற, இன்னுமா என் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்குறாங்க. அப்போ அங்கிள் வந்துட்டு, நான் எதுக்காக உன் மேலே கோவப்படணும், நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உனக்கு என்னை பிடிக்கல வேணான்னு சொல்லிட்டு அதுக்காக இல்லாமல் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே கோவப்படாத, நம்ம டேட் பண்ணலாம், நீ எல்லாருக்கிட்டையும் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிடு, பரவாயில்ல, நம்ம இன்னிலேருந்து டேட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி ஆண்டி சொல்லிடுறாங்க. அது கேட்டோடனே அங்கிளும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நம்ம வேணா நம்மளோட பெட் நேம்லாம் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்குறாரு. பெட் நேமா, நம்ம வேணா பேபின்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்கிறாங்க. உடனே அங்கிள் இருந்துட்டு, பேபியா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நம்மளை இதுக்கு மேலே யாரும் நம்மளை பேபின்னு சொல்ல போகிறா, அதனால நம்ம தான் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அப்படியே ஒரே லவ்வாக கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் கிரிஞ்சாக தான் தெரியுது, ஆனால் வந்துட்டு யூத்துக்கு ஏஜே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அங்கே ஒரு வசனம் எழுதி போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜோ காட்டுறாங்க, ஜோ போயிட்டு நம்ம ஹீரோனோட தம்பியை மீட் பண்ணி பேச போகிறான். எனக்கு வந்து ட்ராஜடியில் எதுவுமே என் லைஃப்பில் நடக்கலை, அதனால் வேறு ஏதாவது அவளுக்கு வீக்னஸ் இருந்தால் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோனோட தம்பி இருந்துட்டு, எதுக்காக என்னோட அக்கா உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜோவும் வந்துட்டு, உங்கள் அக்கா ரொம்ப ஃபேஷனேட்டாக இருக்கா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபீலிங்ஸும் எனக்கு யார் மேலேயுமே வந்ததே இல்லை, அதனால் அவளோட வீக்னஸ் இருந்தால் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது, ஜேய் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
எனக்குமே அவளை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்துட்டு அவட்ட நானுமே அவ்வளோவா வந்து பேசினது கிடையாது. நீங்கள் எங்கிட்ட கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறக்குள்ள நீங்கள் போய் அவட்டே கேளுங்க, அவளே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஜோ வந்து ஒருவேளை அவளே சொல்லுவாள்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நீ வெளியே கொண்டு வரதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப அநாயகமாக இருக்குது, ஏன்னு தெரியல, ரொம்ப அநாயகமாக ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை அதனால தான் அவளுக்கும் உங்களுக்கு பிடிக்கலையே என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஜோவும் வந்துட்டு ஒருவேளை அவளுக்கும் நம்மளை இதனால தான் பிடிக்கலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் போய் தேயாவுக்கு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அதுலேயே கொட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க லவ்வை பற்றி எல்லாமே ரோசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ரோசியும் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக உன்னை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, உன்னைய போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் பாரு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படிலாம் சொல்லி ரோசி சொல்லிட்டு இருக்கான். அவனே என்னை டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணல, இன்டெரக்டாக தான் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்டெரக்டாக பண்ணாலும் அதுக்கு பேர் ரிஜெக்ட் தானடி, எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து லவ் ஃபீலிங்கில் விழுகிறேனே தெரில, 5Gலேருந்து 7G வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஒன்று மட்டும் பரவாயில்ல, அவனை ரிஜெக்ட் பண்ண வரைக்கும், ஏன்னா வந்து அவன் எப்படியும் வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியெல்லாம் அவனை லவ் பண்ணுவான்னு எனக்கு சத்தியமாக தோணலை அப்படின்னு சொல்லி ரோசி சொல்கிறான். ஓ அப்படின்னா ரூல்ஸ்க்காக தான் அவனை லவ் பண்ணலையோ, ஒருவேளை அவனுக்கு எனக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. எப்படி இப்படி சடனாக வந்து டக்குன்னு ரோலர் கோஸ்டரில் ஏறி இறங்கிட்டு இருக்க எமோஷனலில், எப்படி நீ ஃபீலிங்ஸ் டக்குன்னு மாற்றிட்டே இருக்க அப்படின்ட்டு நம்ம ரோசி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ வேணா பார்க்குறியா, நான் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்க போகிறேன், ரொம்ப கேஷுவலாக நான் இருப்பேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி கிளாஸுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து எப்போ நான் நார்மலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்போ தான் ரொம்ப அப்நார்மலாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே ஈனே வந்துட்டு, சார் கேப்டன் இங்கே உட்காந்துருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி அப்நார்மலாக நடந்துட்டு இருக்காங்க. அவங்க பல்ல இழிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ரோசிக்கே கடுப்பாகுது. ஐயோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் பாருங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லூசு மாதிரி கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தலையில் ஒரு உண்டியல் வச்சுட்டு அந்த வீடியோ பார்ப்பாங்களே எப்போவுமே அவங்க, அந்த மோட்டிவேஷன் வீடியோ, அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு அதில் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ ரொம்ப நார்மலாக இருக்க, நீ ரொம்ப அழகானவ, உன்னை நீயே லவ் பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் என்னை நானே லவ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களே லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, நான் பெத்த புள்ள இப்படி பைத்தியமாக தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து ஜேஇ வீட்டுக்கு வரான். ஜேஇ வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாக ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் அந்த பையனோட அம்மா கொடுத்துரு, இவனோட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரு கிஃப்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன ஒன்று விளையாண்டு இருக்கியா, உன்னோட உயிரை உன்னோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கு இது கிஃப்ட் கூட கொடுக்கலன்னா எப்படி, இது ரொம்ப காஸ்ட்லி, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தால் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் அந்த பாக்ஸை வந்து அப்படியே தூக்கி வீசிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஓடி போய் எடுத்துட்டு, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இந்த மாதிரி நான் எனக்கு கூட வாங்கினது இல்லை, இதை கொண்டு போய் கொடுனா என்ன இந்த மாதிரி தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்க, சரி விடு நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, வாயை மூடிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி திட்டுறான். என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சோகமாக பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் உன்னை பற்றி என்ன சொன்னான்னு தெரியுமா, நீ பணம் கொடுத்தா அவன் மடியில் போய் ஏறிட்டு போய் உட்காருவேன்னு சொன்னான், அந்த அளவுக்கு வந்து நீ எல்லாருக்கிட்டையுமே பணம்னு பணத்தை பற்றியே பேசி இவ்வளோ சீப்பாக நீ நடந்துட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி அவன் தம்பி வந்து ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை பேசின உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே வந்துட்டு அவனை அடிச்சுட்டு, இப்போவே உங்கள் அக்காட்ட நீ மன்னிப்பு கேட்குற, அவட்ட இப்போயே மன்னிப்பு கேளுடா, அவளை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அவள் எவ்வளோ கஷ்டப்படுறாது நம்ம ஃபேமிலிக்காக, மரியாதையை அவட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா திட்டும் போது அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பி வெளியே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமாக நின்று இருக்கும் போது நம்ம ஹீரோனோட அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அதெல்லாம் நீயே உன் ஃபேஸுக்கு போட்டுக்கோ, நீ உனக்குன்னு ஏதாவது செலவு பண்ணு, உனக்குன்னு நீ ஏதாவது வாங்கிக்கோ, இன்னுமே நீ சின்ன பொண்ணு தான், காசு சேர்த்தணும், ஃபேமிலி பார்க்கணும்னு மட்டுமே யோசிக்காத, உன்னை பற்றியுமே கொஞ்சம் யோசின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நின்றுருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தம்பி சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து ப்ராக்டிஸ் கூட சரியாக பண்ணாமல் கோஆர்டினேஷன் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிசோ வந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு போய் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறான். அதனால் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்கும் போது ஜோ வந்து பேசுகிறான். வந்த உடனே வந்துட்டு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்கு அப்படின்னா அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன் அப்படி திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஆமாம் அப்படி திடீர்னு கேட்டால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீயுமே என்னை பற்றி அப்படி தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப மணி மைண்டட் சீப் அந்த மாதிரி தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். இல்லை நான் எப்போவுமே பணத்தை பற்றி மட்டும் தானே பேசிகிட்டே இருக்கேன், அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அது வேணா உண்மைதான், நீ எப்போவுமே பணத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான்.
கரெக்டு தான். நான் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படிலாம் நான் வந்து மீன் பண்ணல. நான் மீன் பண்ணது என்னன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணும்போது நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா எனக்கு வந்து எம்பரசிங்கான ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நீ வந்து தைரியமாக சொன்ன தெரியுமா? நீ நிஜமாவே ஒரு ஆசம் தான். அதுவும் இல்லாமல் நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, பணத்தை பற்றி பேசினாலுமே அந்த பணத்துக்காக நீ எவ்வளோ உழைக்கிற, இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அவசரமான ஒரு விஷயம் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆயிடுறாங்க. கரெக்டு தான். நான் நிஜமாவே வந்து ரொம்ப அவசரம் தான். நான் இப்போ ஓகே ஆயிட்டேன். போய் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நார்மலாக இப்போ திரும்பவும் மாறி நம்ம ஜோவை கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் ப்ராக்டிஸ்க்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அதனால அவரால் ஃபீலிங்ஸை வெளியவும் காட்ட முடியல. ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரோஸியும் ஜே வந்து ஒன்றா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டெப் எல்லாம் போட்டுட்ருக்கான். இப்போ ரோஸியும் ரொம்ப நல்லா பாராட்டிகிட்டே இருக்கா. அது கேட்க கேட்க ஜேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது தெரியாமல் கால் தடுக்கி ஜே வந்து கீழே விழுந்துடுறான். அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக அவன் எந்திரிச்சு போகும்போது ரோஸி பின்னாடியே டவல் கொடுக்கறதுக்காக போகிறான். அப்போ அவன் வந்துட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ ரோஸி வந்து டவல் கொடுக்கும்போது அவனை ஸ்பெக்ஸ் இல்லாமல் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுறான். இவன் என்ன இவ்வளோ அநியாயத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு யார் வந்து ஸ்டேஜில் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறத செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து 2 டீம்லையும் மாறி மாறி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதிடுறாங்க. இப்போ லாஸ்ட்டில் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கேப்டனோட டீம் தான். அதாவது நம்ம ஹீரோவோட டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிஸோவோட டீம் வந்து தோத்துட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா ரோசி, ஜோ, அதுக்கப்புறம் ஜே, இவங்க 3 பேர் தான் வந்து முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதனால வந்துட்டு நான் அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ ரொம்ப சூப்பராக பண்ண, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளார பாராட்டி சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ ஜிஸோ வந்துட்டு சாரி, என்னால் தான் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டயே ஜெரோமிக்கிட்டே வந்துட்டு சாரி கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு நல்லா தான் வந்து ட்ரெயின் பண்ணீங்க அப்படிலாம் சொல்லி ஜெரோமியும் சொல்லிட்டு இருக்கா. இல்லை பரவாயில்ல, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜிஸோ வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதனால வந்து ஜெரோமியை பின்னாடியே போயிட்டு பார்க்கலான்னு போகும்போது ஜெஸோ வந்து அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கா. அதனால ஜெரோமி போயிட்டு என்ன அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என் மேலே தான் தப்பு, சாரி அப்படிலாம் சொல்லி ஜிஸோ சொல்கிறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெரோமி சொல்லும் போது நம்ம தான் வின் பண்ணுவோம்னு நான் நினச்சேன், ஆனால் அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸோ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஜெரோமி இருந்துட்டு நீங்கள் அழுகும் போது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜிஸோ வந்துட்டு இங்கே பாரு, நான் அழுகிறது மட்டும் யாருக்கையா சொன்னேன்னா உன்னை அவ்வளவுதான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸோ மிரட்டுறா. இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சிரிக்காத, வாய் மூடு அப்படின்னு சொல்லி ஜிஸோ மிரட்டுறா. அப்போவும் வாய் மூடிட்டு திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால நம்ம ஜிஸோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அவன் பின்னாடியே வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ யூமின் அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா அந்த எக்ஸ் கேப்டன் வந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கான், நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ அவனும் வந்துட்டு இல்லை சீனியர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ எக்ஸ் கேப்டன்கிட்ட போயிட்டு நம்ம யூமின் பேசுகிறா. உனக்கு இதே தான் வேலையா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாத ரூமர் பரப்பதுலேயே ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூமின் கேட்டுட்டு, உனக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் குறுக்கு வழியில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போ வந்துட்டு நீ எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கேப்டன் கேட்குறான். நான் வரதுக்கு ஏதாவது ரீசன் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்லும் போது, நீ வந்தது பிரச்சனை இல்லை, வந்தேன்னா பேசாமல் உன் வேலை என்னமோ அதையும் மட்டும் பாரு, தேவையில்லாத எல்லாத்துலேயும் தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், திரும்பவும் உனக்கு வேற ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறான். இதனால யூமினும் வந்துட்டு இவ ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப அதிகமான வேலை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் நெருங்கிருச்சுங்கிறதுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிக்கெட் சேல் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஃபெஸ்டிவல் பற்றி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து டிக்கெட்ஸு, ஷீட்டுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒர்க்கெல்லாம் இருக்குது. எல்லாமே அவங்க எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபெஸ்டிவலுக்கு முந்தின நாள் வந்துடுது. எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வந்து மோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கணும். என்ன ரீசன்னா நம்ம வந்து ஸ்டேஜை வந்து எல்லாருமே நைட் ஃபுல்லாக வந்து பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க ஏதோ பிரச்சனையும் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக, காவல் காக்கிறதுக்காக நம்மலாம் இங்கே தான் இருந்தாகணும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு எப்பவுமே நம்ம ரொம்ப எந்த பிரச்சனை வந்தாலுமே சீரப் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேட்லாம் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு வரதுக்காக டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ரோசி வந்து ஜூனியர்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கா, இங்கே ஒரு ஹாஃப் மூன் ஸ்பாட் இருக்காமா, அங்கே போயிட்டு லவ்வர்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணா லவ் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுமாமா, இந்த மாதிரி ரூமர்லாம் இங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஜெரோமி இருந்துட்டு அது ஏன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஜிசோட்ட இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் போல இருக்கு. அப்போ வந்து ஜிசோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு சவுண்ட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் நம்ம மீட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நான் நைட் 8 மணிக்கு நான் உனக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிசோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜெரோமி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அதுக்குள்ளே எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டிக்கெட்ஸை வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தாங்க இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, இல்லை இது வந்து ஃபெஸ்டிவலோட டிக்கெட் தான், நீங்களும் ஜேயும் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணால் வாங்க, இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியா அதை அங்கே வச்சுட்டு போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலுப்பாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க, நைட் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோயின் போன உடனே வேகமாக போய் இந்த டிக்கெட் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு டான்ஸ் ஆட போகிறத நான் பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ நான் போய் ஃபஸ்ட்டு போய் சலூன்லாம் போயிட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இப்போ வந்து ஜோவை காட்டுறாங்க. ஜோவுமே வந்து அவன் வீட்டிலேருந்து ரெடியாகி வெளியே வரும்போது டிக்கெட்டை போய் அவங்க அம்மாட்ட கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து பாட்டில் எல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, அது வந்து அவங்க அப்பா வந்து வரவே இல்லை, வெட்டிங் டே அன்னைக்கு கூட அவங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி சோகத்தில் இருக்காங்க. நம்ம ஜோவை பார்த்தோன்னே என்னோட தங்கம் நீ வந்துட்டியா, என்னோட உசுருடா நீ அப்படிலாம் சொல்லி ஜோவை வந்து கொஞ்சிட்டே இருக்காங்க. ஏன் இன்னைக்கு அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு என்னைக்கு தான் வெட்டிங் டே எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிலாம் சொல்லி சொல்லும் போது ஜோ ரொம்ப கோவப்படுறான். ஏமா இன்னுமே வந்து அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவர் என்னைக்குமே வரவே மாட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்த உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா ஹனின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணனால ஒரு மாதிரி போதையிலேயே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கேட்குறாரு. அப்போ ஆமான்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அது எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அதனால ஜோ ரொம்ப கோவப்படுறான். அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு கூட நீங்க சீக்கிரமா வரமாட்டேங்கிறீங்க, அந்த சோகத்துல தான் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்போ அவங்க கேர் பண்ணாமே இருக்காரு. அதனால ரொம்ப கோவப்பட்டு உங்களை விட வெளியாட்களே எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறான். அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பும் போது அந்த டிக்கெட்டை யாருக்குமே கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அதனால அதை கசக்கி குப்பையில வீசிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. அவங்க அந்த மோட்டலுக்கு வரும்போது அங்கே வந்து யூமின் வந்து 2 வெயிட்டான பாக்ஸை தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி யூமின் கேட்குறா. அதனால நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு அவன் யூமின் கூடயே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ யூமின் வந்துட்டு நாளைக்கு ஃபெஸ்டிவல் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயினும் ஆமாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் இப்படி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன் அப்படிலாம் சொல்லி யூமின் சொல்லிட்டு, நான் வந்து கேப்டன் லவ் பண்ண வேணான்னு சொன்னனால நீ எங்கள் மேலே கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூமின் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லும் போது, நான் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னா என்னை மாதிரியே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா, ஏன்னா எனக்கும் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு, உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யூவின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வேற நான் வேற, ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் வந்து நிறையா கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், உங்களை மாதிரி நான் சாஃப்டான கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே யூமினும் ஆமாம் கரெக்டு தான், நீ ரொம்ப சாஃப்டான கேரக்டர்லாம் இல்லை, நீ என்னாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான், அதனால் நீயே பார்த்துக்கோ, இனிமேல் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ யூமின் வந்து யோசிச்சு பார்க்குறா, எதனால வந்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி அவள் அட்வைஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அன்னைக்கு பார்ட்டிலேருந்து கிளம்பி போனாங்க இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட மொபைல் கீழே போட்டிருப்பாங்கல்ல, அந்த மொபைலை வந்துட்டு எடுத்ததே வந்து யூமின் தான். அவன் எடுத்துட்டு அதில் வந்து சார்ஜ் போட்டு பார்த்துருப்பான் மெசேஜ் எல்லாம். அப்போ பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு அந்த த்ரெட் அண்ட் மெசேஜ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாமே அவள் படித்து பார்த்துருப்பா. அதனால வந்து நமக்கு நடந்த எல்லாமே வந்து ஹீரோயினுக்கும் நடக்குதுங்கிறத யூமின் அன்னைக்கே வந்து தெரிஞ்சிருப்பா. அவள் அடுத்த நாள் கொண்டு போய் மொபைலையும் கொண்டு போய் நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துருப்பா. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் வந்து நம்மளுக்கு நடந்ததெல்லாம் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் யூமின் இந்த மாதிரி வந்து லவ் பண்ணாதேங்கிறத வந்து சொல்லியிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யூமின் நின்றுட்டு இருக்கும் போது யூமினுக்கு ஒரு மெசேஜ் வருது, கோ பேக்குன்னு சொல்லிட்டு. அதே அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம யூமினை திரும்பவும் போக சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நம்ம யூமின் அப்படி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே நின்றுருக்கு அந்த மெசேஜே. அப்போ வந்துட்டு அவன் கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு தான் யூமினை பார்த்துக்கிட்டே அந்த மெசேஜ் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஜெரோமி கட்டுறாங்க. அவன் வந்து லைட்ஸு கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து இந்த ஆஃப் மூன் மாதிரி பண்ணி அதில் ஹார்டின்லாம் போட்டு இவங்க லெட்டர்லாம் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்தையே வந்து அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜிசோக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிசோவும் வரா. ஆனால் வரும்போது கூட இன்னொருத்தவங்க கூட வந்துட்டு இருக்கான்.
அவனை பார்த்துட்டு நம்ம ஜெரோமி ரொம்ப சோகமாயிட்டு அவர் யாருன்னு சொல்லிட்டு ஜிசோட்ட கேட்கும்போது அவன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். அப்படியா, இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்ச நாளாக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். சரி வா போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிசோ கூப்பிடும்போது ஜெரோமி இந்த மாதிரி சோகமாயிட்டு இல்லை ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அதனால் ஜிசோவும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜெரோமி ரொம்ப சோகமாயிட்டு அவன் அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே போய் அவனே களைச்சிட்டு இருக்கான், எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜோ போயிட்டு ரூம் கதவு தட்டுறான். நம்ம ஹீரோயினும் ஜோ ரோசி ரூமில் இருக்காங்க. இப்போ இது உங்களோட டேர்னு, நீங்கள் 2 பேர் தான் போய் அங்கே பார்த்துக்கணும், ஸ்டேஜை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறா. அதனால் நம்ம ஹீரோயினும் ஜோவும் அங்கே போய் பார்த்துக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ காஃபி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படியுமே ஸ்டேஜில் நைட் லைஃப் முடிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜோவும் ஹீரோயின் தான் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தொட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜோ எதையுமே கண்டுக்காம ரொம்ப சோகமாக சைலண்டாகவே உட்காந்துருக்கான். என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நான் எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஏன் அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாரை ரொம்ப விரும்புகிறோமோ அவங்கள தான் நம்ம வெறுக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நானுமே அப்படிதான், என் ஃபேமிலியில் ஏன்டா நான் இந்த குடும்பத்தில் போய் பிறந்தேன்னா நிறைய டைம் வெறுக்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்கள லவ் பண்ணுவேன், அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஜோ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எதுக்கு இப்போ அழுகிற, ஏதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ ரொம்ப அழுதுகிட்டே சோகமாக கேட்குறான். ஏன் நான் விரும்புகிற எல்லாருமே வேற யாரையாவது விரும்பிகிட்டே இருக்காங்க, உனக்கு கூட என்னை பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்குறான். ஏன் நீ ஒரு டைம் கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படி ஃபீல் பண்ணி கேட்குறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு சாரி நீ மன்னிச்சிரு சாரின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவனும் அவன் மனசு விட்டு ஃபுல்லாக அழுதுடுறான் ஜோவும். இப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஹக் பண்ணி உட்காந்துருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஹக் பண்ணி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.